ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ஸ்னேகாமூர்த்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி, ஓகேங்களா, 3வது வெள்ளி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலியாக போய் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து நம்ம அப்லோடு பண்ணோம். ஸோ அது வந்து காப்பிரைட் வந்துருச்சு. ஒரு சாங் ஒன்று வந்து ஆட் பண்ணேன். ஸோ அதனால் காப்பிரைட் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையிலேருந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி பிரோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ காப்பிரைட் விழுந்துருச்சு. அதனால் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம். காலையிலேருந்து எடிட் பண்ணேங்க, டக்குன்னு காப்பிரைட் வந்துருச்சு. அது ஒரு 40 வியூஸ் மாதிரி போயிடுச்சு. ஒரு 40 வியூஸ் போய் காப்பிரைட் விழுந்துருச்சு. அதனால் அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு சேனல். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்மளும் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து ஃபேமிலியில் வந்து வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி நான் கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஸ்கூல் வீட்டை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க நம்ம வீட்டுக்கு. ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்துட்டோம், நான் தம்பியும். ஸோ இவங்க வந்து வீட்டிலேருந்து வந்துட்டாங்க ஸ்ட்ரைட்டாக. வந்துட்டு சாமி கும்பிட்டு பார்க்கலாம் என்னென்ன நடக்குது, எங்கெங்கே போகிறோங்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம வந்து குலதெய்வ கோயில். நாங்கள் வந்து வாரம் வருவோம் குலதெய்வ கோயில். பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த வீடியோவில் நிறையா பேசியிருப்போம், நல்லா காமெடியாக பேசியிருப்போம். கோயிலுக்கு வந்து பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சுன்னு சொல்லிட்டு நல்லா காமெடியாக பேசியிருப்போம். ஸோ பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் வந்து பாட்டு ஓடிச்சு. மைக்கு சாமி பாட்டெலாம் ஓடல, அந்த மாதிரி பாட்டு ஓடிச்சு. ஸோ அது பாடும்போது ஒரு வேளை அந்த சாங்கு ஆட் பண்ணதுனால ஒரு வேளை காப்பிரைட் விழுந்துருச்சுங்கிற ஒரு பயத்தினால அந்த சாங்கை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோவில் வந்து சாங் இருக்குது, பாட்டு ஓடுது, மேலே வந்து ஸ்பீக்கரில் ஓடுது இப்போ கோயிலுக்கு நேராக. ஸோ அதனால் வந்து காப்பிரைட் கொடுத்துருவாங்களே என்னமோன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் வந்து அந்த சாங் வந்து கட் பண்ணிவிட்டு நானாக தான் ஓன் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமிக்கு வந்து அப்புறம் புகை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சாம்பிராணி புகை போட்டுக்கிட்டு அப்புறம் நாங்களுமே சாம்பிராணி புகை போட்டோம். ஸோ அதுக்கு சாமி கும்பிட்டு இப்போ மற்ற சாமிக்கெல்லாம் வந்து சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து எங்களுக்கு எல்லாேருக்கும் துணூறு பூசிக்கிட்டு இருந்தா. அதுவே நல்லா காமெடியாக தான் நாங்கள் பேசியிருப்போம். ஸோ அதுவே கட் பண்ணியிருப்பேன் நான். எல்லாருக்குமே துணூறு பூசி விட்டுட்டு நிறைய பேசினாங்க, நிறைய எல்லாத்தையும் கட் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாருக்குமே துணூறு பூசிக்கிட்டு இருந்தா பாப்பா, எனக்குமே பூசி விட்டா. நல்லா சிரிச்சுட்டு காமெடியாக தான் பேசிகிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில். பூசாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கலாச்சிக்கிட்டு இருந்தோம். எந்த சாங் போட்டாலும் காப்பிரைட் விழுந்துருது. அதனால் பயந்துக்கிட்டு எந்த சாங்குமே நாங்கள் ஆட் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் வந்து எல்லா சாமிக்கும் வந்து சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டு சாமியை சுற்றிட்டு சாமிக்கு தோப்புக்காரெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்துடுவோம். இந்த சாமி வந்து சுருட்டு வைக்கிற சாமி. சுருட்டு பிஸ்கட்டில் அந்த கோயிலுக்கு இந்த சாமிக்கு தான் நாங்கள் வைப்போம். இந்த சாமிக்கு மட்டும் தனியாக நாங்கள் சுருட்டு பிஸ்கட்டு அது மட்டும் இந்த சாமிக்கு மட்டும் நாங்கள் தனியாக வைப்போம். மறுபடி இன்னொரு சாமிக்கு வந்து நம்ம கும்பிட்ற சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லையா, அந்த சாமிக்கு வந்து மெயினில் வந்து நம்ம வெத்தலைப்பாக்கு, ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு போவோம். பூவு, மாலை இந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு போவோம். ஸோ அந்த இதெல்லாம் வச்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு தேங்காய் இதெல்லாம் அதில் கொடுத்துருவாங்க. மற்ற சாமிக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்கட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வைப்போம். நாங்கள் வாங்கிட்டு போகிறதும் தனித்தனியாக வைப்போம். அப்புறம் ஒரு ஆயில் பாக்கெட்டு, நல்லெண்ணெய், திரி, நெருப்பு பெட்டி இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற சாமிக்கெலாம் வந்து நாங்கள் வந்து ஒரு சாமிக்காக சூடம் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா சாமிக்குமே சூடம் ஏற்றி விட்ருவோம். எல்லா சாமிக்குமே சூடம் ஏற்றி விட்டு சாமி கும்பிட்டு கோயிலை 3 சுற்றிட்டு வெளியில் வந்து உட்காந்துருவோம். இன்னொன்று வந்து மகமாயி சமயபுரத்து சாமி வந்து கோயில் வந்து தனியாக இருக்குது. இங்கே ஐயனார் கோயில் இல்லாமல் சமயபுரத்து சாமி வந்து தனியாக இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. அங்கேயும் தனியாக வாங்கிட்டு போவோம். ஸோ நாங்கள் அங்கேயுமே தனியாக வாங்கிட்டு போய் அங்கேயுமே அர்ச்சனை பண்ணுவோம். அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவோம். இது வந்து குதிரை சாமி இது வந்து தனியாக இருக்கும். இது வந்து தனியாக இருக்குது. ஸோ நானே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டனால அப்புறம் அக்கா கொடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் வீடியோ எடுப்பாங்க தனியாக. என்னை வந்து அவங்க வீடியோ எடுப்பாங்க, நான் சாமி கும்பிட்றது. ஏன்னா எல்லாமே அவங்க கும்பிட்றதாவே நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால சரி கொடுங்கப்பா நான் எடுக்கிறேன் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வாங்கி எடுத்தாங்க அப்புறம் வீடியோ.
காற்றுல வேறு சூடம் எரியவே இல்லை. இப்போ ரொம்ப நேரமாக பற்ற வச்சு அதுக்கப்புறம் தான் எப்போ கோயிலுக்கு போனாலும் எங்கள் மாமா தான் சூடம் ஏற்றுவார். இப்போ சாமி கும்பிட்டு இப்போ கேமராவை அவங்க வாங்கிடுவாங்க. இந்த கோயிலையும் 3 சுற்று சுற்றிட்டு தான் நாங்கள் வருவோம். கோயிலுக்கு வந்தால் ஒரு எங்களுக்கு வர வர நாங்கள் வெள்ளிக்கிழமை எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்தால் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். சத்தியமாக இப்போ வந்து நான் தொடர்ந்து வந்து எங்கள் கோயிலை நான் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து எங்கள் ஃபேமிலியோடு வந்து நாங்கள் வாரம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போனால் நம்ம மேலே பட்ட இந்த திருஷ்டி எல்லாம் கழின்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் எங்கள் குலதெய்வம் மேலே எல்லாத்தையும் எங்கள் பாரத்தெல்லாம் சொல்லி தீர்த்துட்டு நாங்கள் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் எங்களுக்கு. நம்ம கோயிலுக்கு போயிட்டேன்டா, நமக்கு இனிமேல் எதுவும் நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷம் எனக்கு. ஸோ அதனால் நான் இப்போ தொடர்ந்து நான் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஒரு நல்லதாக நடக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் நான் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். இதனாலே எங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோவே நாங்கள் ரெகுலராக போடுறதில்ல. அப்புறம் கோயிலை வந்து 3 சுற்று சுற்றிட்டு கிளம்பிடலாம் வெளியில். பார்ப்போம் வாங்க. அங்கேயே எல்லாமே யூஸ் பண்ணோம். அங்கேயே நாங்கள் பொங்கல் வைப்போம். இப்போ வைக்கிறது கிடையாது. ஆனால் முன்னெல்லாம் நாங்கள் பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கும் தம்பிக்கும் முடி எடுக்கவே இல்லை. நாங்கள் வந்து வேண்டியிருந்தோம், குலதெய்வ கோயிலுக்கு வந்து வேண்டியிருந்தோம் முடி எடுக்கணும்னு சொல்லிட்டு. உயிர் கிடாவுக்கு தான் வேண்டியிருக்கோம். அந்த கிடா வெட்டக்கூடாதுன்னு நாங்கள் வந்து பூ போட்டு பார்த்துட்டோம். ஸோ பூ போட்டு பார்த்ததில் வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து செவன் அடிச்சுதாங்க. மேலே வந்து பலி சவுண்டு அடித்ததுனால சாமியே உத்தரவாதம் போட்டதுனால கிடா வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பூசாரி. கிடா வெட்டக்கூடாதுன்னு சொன்னதும் சரி நீங்கள் உயிர் கிடாவை கொண்டாந்து விடுங்கம்மா, எப்போ வேணாலும் விடலாம், உயிர் கிடா வந்து நீங்கள் உயிர் கிடாவை வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதே மாதிரி நாங்களும் கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி உயிர் கிடா விட்டு சாமிக்கு எல்லாமே நிறக்கா செஞ்சு கண்டிப்பாக நாங்கள் வந்து செய்வோம். அந்த வீடியோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும். அந்த சாமிக்கு நாங்கள் வந்து செஞ்சால் தான் எங்களுக்கு மேலும் மேலும் வந்து எங்களுக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. சாமி கும்பிட்டு கிளம்பிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ வரும். இந்த வீடியோ நிறைய பேசியிருப்போம். ஸோ அதை நான் கட் பண்ணிட்டேன். சாங் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறதுனால காப்பிரைட் ஓடுமுன்னு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய கஷ்டத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.